நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, ஆங்கில மாதம் ஜூன் மாதத்துக்கு உண்டான பலன்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுதுன்னா, புதன் பகவான் புத்திக்காரகன், அறிவுக்காரகன், அவர் மே 31 அன்றைக்கி மேச ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பேசி ஆகிறார். அவர் அங்கே ஜூன் 14 வரைக்கும் ரிஷபத்தில் இருப்பார். இது ஒரு சிறப்பு. அதுக்கப்புறம் செவ்வாய் தைரியம், வீரியம், வெற்றி, விஜயம், இதுக்கு காரகனான செவ்வாய் பகவான் அதே மீனத்தில் இருந்து தன்னுடைய சொந்த வீடான மேசத்துக்கு போகிறது ஒரு சிறப்பு. இந்த ரெண்டு ராசி தான் மாறிக்கிட்டு இருக்குது. கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ கும்ப ராசியிலேயே ராசிநாதன் உட்கார்றது ஒரு சிறப்பு தான். இருந்தாலும் சனி அசுப கிரகம். இதனால் அந்தஸ்து, மரியாதை, கௌரவம் இதெல்லாம் கொஞ்சம் குறையக்கூடிய காலகட்டங்கள் தான். உங்களுக்கு கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால தன வரவு, தன பற்றாக்குறையெல்லாம் இருக்கும். குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். நீங்கள் பிடிவாதமாகவே இருப்பீங்க. அதனால் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு. அதே மாதிரி ஏதாவது கொடுத்த வாக்கு நிறைவேற்றாமல் அசிங்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதனால் யாருக்கும் வாக்கு கொடுக்காமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால இளைய சகோதரனை கொஞ்சம் கவனமாக கையாளணும். சொத்து தகராறு அந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதரன் உங்களுக்கு எதிராக தான் செயல்படுவார். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும். 4ஆம் இடத்தை வீடு, வாகனம், தாயாரோட உடல்நிலைகள்லாம் நல்லாவே இருக்கும். தாயினால் ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால் உங்களுக்குலாம் அந்த வீடு வாங்கின ஆசைகள்லாம் நிறைவேறும். வாகனம் வாங்கணும் அப்படின்னு, காரு, வண்டி அந்த மாதிரி வாகனம் வாங்கணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தவங்க கும்பராசி நேயர்கள் இப்போ வாங்கக்கூடிய நல்ல காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. 5ஆம் இட குழந்தைகள் அதே மாதிரி குழந்தைகள் உங்களுக்கு குழந்தைகள் நல்லாவே இருப்பாங்க. குலதெய்வ அனுகூலங்கள்லாம் உங்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய காலம். அதிர்ஷ்டம் நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. பெற்றோருக்கும் குழந்தைக்கும் இணக்கமான சூழ்நிலைகளே அமையக்கூடிய காலகட்டம் இது. வேலைகள் அதே மாதிரி செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குறதுனால, 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால வேலைகளில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் இருக்கும். வேலை மாற்றம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்கலாம் இது சரியான தருணம் இல்லை. வேலையை விட்டுறாதீங்க. ஒரு 40 நாள், அதாவது செவ்வாய் ஒரு 40 நாள் ரிஷபத்துக்கு போனதுக்கப்புறம் நீங்கள் எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கணவன் மனைவி 7ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். பார்த்து விட்டு கொடுத்து போங்க கணவன் மனைவி 2 பேருமே. அதே மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டு தொழில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்கள் நல்லது இல்லை. ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தவங்க கொஞ்சம் உஷாராகவே இருங்க. 8ஆம் இடத்துல கேது இருக்க குரு பார்க்குறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை. திடீர் பண வரவு. நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு பணம் திடீர் பணம் வரவு. அதாவது 8ஆம் இடம் நல்லா, அதாவது பாவத்துவம் இல்லாமல் இருந்ததுன்னா திடீர் பண வரவு வரக்கூடிய காலகட்டங்கள். அதனால் நீங்கள் ஏதாவது இப்போ வாகனம் வாங்கணும், வண்டி வாங்கணும், வீடு வாங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எங்கேயாவது கேட்டுட்டு இருந்திருப்பீங்க. லோனு கூட அப்ளை பண்ணியிருந்திருப்பீங்க. அந்த லோனெல்லாம் இப்போ உங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் தான். அதே மாதிரி 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்குறதுனால பாகியங்கள், தந்தை ஸ்தானம், பாகியஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதனால் தந்தையின ஆதாயங்கள், அனுகூலங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கிடைக்காது. அதே மாதிரி தந்தை சொத்து ரொம்ப நாளாக இழுத்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற தந்தை சொத்தெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் கிடையாது. அதனால் தந்தையோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் நல்லாவே இருக்குது. தொழில் ஸ்தானத்தை 3 சுவர்கள் பார்க்குறாங்க. அதனால் தொழில் நல்லாவே போகும். தொழில் இப்போ தொடங்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த கும்பராசிக்காரங்களாம் இப்போ தாராளமாக தொழில் தொடங்கலாம்.
தொழில் தொடங்குங்க. தொழில் வந்து நல்லாவே நடக்கும். ஏற்கனவே தொழில் பண்ணியிருக்கவங்க நல்லாவே நடக்கும். தொழில் தொடங்குறவங்களும் இந்த காலகட்டங்கள் வந்து தொடங்கலாம். அதே மாதிரி லாபஸ்தானம் நல்லாவே இருக்குது. தொழில் தொடங்கினா இந்த மாதத்தில் தொழில் தொடங்கும் போது லாபங்கள் நல்லாவே வரக்கூடிய காலகட்டங்கள் தான் உங்களுக்கு. அதே மாதிரி கும்ப ராசி நேயர்கள் வந்து வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்கலாம் இந்த காலகட்டங்களில் வந்து நல்லாவே இருக்கும். அதே மாதிரி ஆன்மீக சுற்றுலா பெரியவங்க பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்கள் நல்லா போய் வரலாம். நல்லாவே இருக்குது. எந்த ஒரு பாவ தொடர்பும் இல்லை. நல்லாவே இருக்குது. நான் சொன்னது எல்லாமே பொது பலன் தான் சொல்லியிருக்கேன். துல்லியமான பலன் வந்து உங்களுக்கு வேணும்னா கீழே வந்து என் நம்பர் இருக்கும். அதை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து ஜனன ஜாதகத்தையும் இப்போ கோச்சார ரீதியாகவும் இணைச்சி வந்து உங்களுக்கு துல்லியமான பலன்கள் வந்து சொல்லிடுறோம். நன்றி, வணக்கம்.